பாருங்கள் பொதுமக்களே, இதுதான் தமிழ்நாட்டில் இன்று இந்துக்களின் இன்றைய நிலைமை. இந்து அமைப்புகள் தொடர்ந்த வழக்கில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோயில் மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத் தூணில் விளக்கேற்ற நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்ட பிறகும் தீபத் திருநாளன்று விளக்கு ஏற்ற சென்ற இந்து பக்தர்களை தனது ஏவல் துறையை வைத்து தடுத்து நிறுத்தியது ஸ்டாலின் அரசாங்கம். பக்தர்களின் அடிப்படை உரிமையான தீபம் ஏற்றுவதை தடுத்தது மட்டுமின்றி தற்போது அவர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வேளையில் திமுக அரசு இறங்கியுள்ளது. திராவிட மாடல் அரசின் அடியாளாக செயல்படும் ஏவல் துறை இந்துக்களிடம் தகாத வார்த்தைகளை பேசி அவர்களின் மனதை புண்படுத்தியுள்ளது. சார் அப்படிலாம் பேசாதீங்க சார் அப்படிலாம் பேசாதீங்க அப்படிலாம் பேசாதீங்க சார் எதுக்கு அப்படி பேசுறீங்க? நீங்க முடிஞ்சதான்னு அப்படிலாம் பேசாதீங்க சார் டென்ஷன் ஆக்குறதுனா என்ன சார்? போராட்டம் பண்ணவன உங்க ரூல்ஸ் என்ன பாருங்க, நீங்க பேசக்கூடாது. திமுகவின் இந்து விரோத போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தனது கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடும் போது முதல்வர் ஸ்டாலின் அதனை வேடிக்கை பார்த்து அதை ரசிக்கின்றாரோ என்ற சந்தேகம் எழாமல் இல்லை. தமிழக மக்களே வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்பதை இப்போதே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.